எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் முட்டை குழம்பு செய்கிறேன். முட்டை குழம்பு, முட்டை கிரேவின்னு கூட வச்சுக்கலாம். முட்டை குழம்பு செய்ய போகிறேன். வெங்காயம் எடுத்துருக்கேன், 8 முட்டை எடுத்துருக்கேன். வெங்காயம் எடுத்துருக்கேன், தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு 200 வெங்காயம் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் பிரிஞ்சி எண்ணெய், 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், பெருஞ்சீரகம். எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு நான் இந்த பெருஞ்சீரகம், பட்டை இது எல்லாத்தையும் போட்டுடுறேன். போட்டுட்டு இது பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி முட்டை குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது நம்ம ஒரு கடாயி இல்லை இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம வைக்கணும். இப்போ நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதங்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். உங்களுக்கு தெரியும் நல்லாவே. நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளை போட்டுட்டு நான் காரத்துக்கு நான் 2 டீஸ்பூனு வெறும் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூனு தனியாத்தூள் போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம். வதக்கி விட்டுட்டு அது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு அதை நம்ம கொதிக்க விடுவோம். அது நல்லா கொதித்து பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரும்போது நம்ம கால் முடி தேங்காய், ஒரு 4-5 முந்திரி போட்டு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு கசகசா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதை போட்டு நல்லா அரைச்சி அதில் விட்டுடுவோம். அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கும்போது, ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஒரு கொதி கொதிக்கும்போது நம்ம முட்டையை அதில் உடச்சி விட்டுடுவோம். முட்டையை உடச்சி விட்டுட்டு அதை நீங்கள் டச் பண்ணவே வேணாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அந்த குழம்புல தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 10 கொஞ்சம் கொதித்த பிறகு அந்த முட்டையை அப்படியே அழகாக உடச்சி அங்கங்கே விட்டுடுங்க. அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை டச் பண்ணவே கூடாது. தட்டு போட்டு மூடி விட்டுடுங்க. எடுத்து பாருங்கள். கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்டான முட்டை குழம்பு சூப்பராக செமையாக இருக்கும். நான் காட்டுற பாருங்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். அவ்வளோதாங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும்போது உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்குவோம். இது நல்லா கொதித்த பிறகு நான் சொன்ன மாதிரி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு முட்டை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையெல்லாம் உடச்சி அப்படியே அழகாக முட்டையெல்லாம் உடச்சி விட்டுட்டு அப்படியே நான் சிம்லேயே வச்சுருந்தேன். சிம்லேயே வச்சுட்டு இப்போ நான் கொத்தமல்லி தூவுறேன். இது பாருங்கள், நீங்கள் ஒரு முட்டை கூட நம்மளுக்கு கலந்து இருக்காது. அப்படியே முழுசாகவே நம்மளுக்கு முட்டை கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு ஒரு முட்டை கூட மிஸ் ஆகாதுங்க. அப்படியே அழகாக அப்படியே ஒரு முட்டை இங்கே பாருங்கள். அப்படியே முட்டையை நம்மளுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு முட்டை இங்கே பாருங்கள். நம்மளுக்கு எல்லா முட்டையும் நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு கிடைச்சிரும். உடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு முட்டை அழகாக கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முட்டை குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.